காட்சி கதை பாட ஹரிராமருள் புரிவார் புதுக்குளத்து தர்மசாசா ஐயனுட வாசலில ஐயவா இருளப்பனா குமரேவி பெத்த பிள்ளை ஒலிமுத்து இருளப்பனா பூமதேவி அம்பிகைக்கு வேறு பிள்ளையா பிறந்தவரா அழகே பிறந்தவரா எங்க பொண்ணு முத்து இருளப்பனா அக்கினியில் பிறந்தவர ஆதாளி கருப்பழாமி 64 வந்தியிலையும் 21 கூட்டரவில் ஆட சன்னியாசி தவத்தி தம்பிரான தர்மசாசா ஐயனுட வாசலில ஏத்தி அம்மா கதை பாட பெருமாளும் அருள் புரிவார் வடக்கு செழியநல்லூர் ஊரதில வடமுகமா கொலுவிருக்கும் தாயே துர்க்கை அம்மா காந்தாரி நீலகண்டி கல்லாடி கூடாதி வடக்கு தீயா பத்திரகாளி அம்மா வடக்கு செழியநல்லூர் அம்மை மார்வாசலில புதுக்கோளத்து தர்மசாசா ஐயனுக்கு முன்னா மாயாச்சாலம் பண்ணுவாள் சந்தன பேஜியம்மா மோதரன் தங்கை அம்மா உன் புகழை நான் பாட அருள் வாக்கு கொடுக்கணும் மறந்த சில கதைகள் எல்லாம் மாயக்கார பேஜி அம்மா மனதில் வந்து அருள் புரிவா மனதில் வந்து அருள் புரிவா தெரியாத கதைகள் எல்லாம் வேட்டி அம்மா பிரம்மசக்தி காட்சி அம்மனும் நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாடணும் நின்று விளையாடணும் தானாகிய கைலாசத்தில் சிவமாலும் கொலுவிரு ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவனும் பார்வதியோ கையில கொலுவிரு செந்திரு அருளால இரேழு உலகங்கள இறையவன் தான் படைக்க
பகவன் திரு அருளாலே பாரேழு உலகங்க பகவான் அவர் தான் படைக்க படைத்திருக்கும் ஜீவத்துக்கு படியளந்து காக்கணும் எடுத்து விட்ட உயிர்களுக்கு இறையளந்து காக்கணும் சக்திதான் வலம் இருக்க சிவபெருமா இடம் இருக்க இருந்த ஒரு காலத்தில் படைத்தாறு மனுக்களு இழந்து வரவே சக்திதான் பார்வதியா கால உதயத்தில் நாளி நல்ல தினையள நாதன் கையில் கொடுப்பா உரிய நல்ல தினையள உடையவனார் கை கொடுக்க ஆளாக்கி தினையளந்து சத்தியாளங்கையில் கொடுப்பாளா ஆளங்கையில் கொடுப்பாள் நாளனவர் வாங்கி கொண்டு எரவென்றும் பாராமல் பவல் என்றும் பாராமல் படியளக்க வேணும் என்று படிய வாங்கி வரக்கூடிய சிவபெருமாள் பூலோகம் இறங்குத இறங்கி வந்த பகவான் வானலோகம் வருணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் யமலோகம் தவலோகம் சத்தியலோகம் பூலோகம் இப்பேற்பட்ட உலகத்துக்கு இறையழக வாரார எறும்பு வரை மற்ற உள்ள சிவத்துக்கும் மானிடத்து மக்களுக்கும் படியளந்து வர போது கைலாச வாசலுக்கு யாரு அங்கே வரானா ஐந்து தலை பிரம்மதேவ அத்தையவும் மாமாவையும் பார்க்கதற்கு ஆளி பிரம்மனாக கைலாசம் வார வரக்கூடிய பிரம்ம முகத்தோடு ஐந்து நல்ல சரசோடு
கையளந்து வாரார் என்று பகவான் தான் நினைத்து மருமகன் பிரம்மாவுக்கு மன்னன் என்று தெரியாம மருமகன் பிரம்மாவுக்கு ஆம ஓட்டை பலவை போட்டு பலவை மேல் நிற்க சொல்லி சத்தியான பார்வதியா மருமகன் பிரம்மாவுக்கு பாதம் தொட்டு கழகுவாளா பாதித்தாத மலர் எடுத்து பகவான் என்று தான் நினைத்து சக்தி பாத பூஜை முடித்தாள பாத பூஜை முடித்தாள என்ன பாத பூஜை முடித்த போது மருமகன் பிரம்மதேவன் ஏ அத்தையோ அத்தை என்று ஏ அலறுகிறார் பிரம்மதேவன் மருமகன் சத்தங்க புரிஞ்சு நின்ன பார்வதியா நிமிந்து முகம் பார்க்க மருமகன் பிரம்மா கண்ணால் கண்டா பார்வதியா கண்ணால் கண்ட வேளையில சத்தியான ஈஸ்வரியா கையை எங்க நெருப்பாளா சத்தி கதறி எங்க துடிப்பா கதறி எங்க துடிப்பாளா தெரியாத குத்தந்தான் தெரியாத தவறுதான் நாமல் பகவான் என்று நினைத்தோம் வந்திருப்பதோ மருமகன் பிரம்மதேவன் ஆமையா இந்த மருமகனுக்கு அஞ்சு தலை இருக்கதே அறியாது தெரியாது தெரியாதல்லவா ஆண்டவனுக்கு தான் 5 முகம்னு பராசக்தி நினைத்திருந்தா ஆனா பிரம்மாவுக்கு 5 ஜரது இருக்கது தெரியாத பார்வதியானவா ஏ ஐயா மருமகனே நம் பகவான் நினைத்து பாத பூஜையை மருமகனுக்கு செய்து விட்டேனே ஐயா உங்களுக்கு 5 முகம் இருக்கது தெரியாது எனக்கு பகவானுக்கு 5 முகம் இருக்கது தெரியும் ஐயா இப்படி ஒரு பூஜையை நீங்கள் கெடுக்கலாமா அழிக்கலாமா மருமகன இந்த ஆதிபராசக்தி அலறி துடித்தா பார்வதி நான் அத்தை என்று அலறி பார்த்தேன் அத்தை காதுக்கு கேட்கலை அத்தையோ என் பொல்லாத பாவத்தை செய்து விட்டேன் ஐயா இந்த அத்தைக்கு முன்னால அடிபணிந்தார் மருமகனும் ஆக இந்த தவறுகளை பகவானுக்கும் தெரிய வேண்டாம் இது தேவ ரகசியமா இருக்க வேணும் என்று அண்ணா பிரம்மதேவன் சொன்ன போது சொல்லுகிறாள் பார்வதி அன்று சொன்ன வாக்குப்படி பகவானுக்கு மாலையிட்ட நாள் முதல் மன்னனுக்கு பூஜை செய்த மன்னனோட பூஜையத்தான் மருமகனும் வாங்கிட்டிய நான் என்ன வாக்கு நான் அளிக்க பிரம்மனுக்கு முன்னாலே வருத்தம் கொண்டாள். அப்ப 5 தலை பிரம்மதேவன் சொன்னா என்ன சொல்லுகிறார்? ஆதிபராசக்தி பகவான் தான் பெரியவர் நினையாத
அந்த பகவானால என்ன செய்ய முடியும்? அவரால படியளக்கத்தான் முடியும். மற்ற தொழில் அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா பகவான்ல இருந்து நான் தான் பெரியவன். எப்படி எப்படி? நான் பெரியவன் பிரம்மதேவம்னா பிரம்மதேவனானால் இந்த பிரம்மனுக்கு என்ன பெரிய பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு? என்ன பொறுப்புன்னு கேட்கலா? என்ன பொறுப்புன்னா எனக்கு உருவாக்கும் தொழில். படைக்கும் தொழில். படைக்கும் தொழில். ஆமா. உருவாக்கி ஆமா. பிறவியாக்கி பிறவியாக்கி நான் பிறவி செய்யக்கூடிய பிரம்மதேவன். அப்படியா? ஆமா. அப்ப பகவான் பெரியவரா பிரம்மதேவன் பெரியவரா? நான் படைத்தால் தானே பகவான் படியளக்க முடியும். அதானே. பிரம்மன் உயிர் படைக்கணும். ஆமா. உருப்பிடிக்கும் பிள்ளைக்கு பிள்ளைக்கு உயிரை கொடுக்கணும். அது பகவானுடைய வேலை, பொறுப்பு. ஆனா பகவான்ல இருந்து நான் தான் பெரியவம்னா பிரம்மா சொல்றார் நான் தான் பெரியவங்கிறார். பராசக்தி பார்த்தா பார்வதி பார்த்தா ஆகா என்ன பகவான் தான் பெரியவர்னா யாம்புருஷன் தான் பெரிய கெட்டிக்காரன் பெரிய வீரம்டா. பிரம்மதேவன் என்னில இருந்து பெரிய கெட்டிக்காரம்கான அதை விட நம்ம மர்மமும் பெரியவங்கிறாரு. அப்ப நினைக்கா பராசக்தி என்ன நினைக்கிறா? பகவான் கெட்டிக்காரம் இல்ல, பிரம்மதேவன் பெரியவன் அல்ல, கிடையாது. நம்ம அண்ணாச்சி கோபாலன் தான் பெரியவன். நம்ம படைக்கும் பிரம்மாவை விட நமது கணவரை விட கூட பிறந்த அண்ணன் தான் பெரியவருங்கிறார். எப்படி? அது எத்த பாசம். ஆமா, விடாதுல்ல. உடனே அண்ணனை உயர்த்தினார். என்ன உடனே பிரம்மாவுக்கு கண் கிழக்கு. என்ன இருந்தாலும் பிறந்த விட்டு விட்டு கொடுப்பாங்களா பெண்களே? விட்டு கொடுக்க மாட்டாவுல்ல. ஓ பிரம்மதேவா, பிரம்மதேவா பகவான் பெரியவர் இல்ல, பிரம்மன் பெரியவர் இல்ல, பெரியவர் இல்லை, எங்க அண்ணன் தான் பெரிய கெட்டிக்காரம்னா. எங்க அண்ணன் தான் கண்ணன் தான் ஆக்கும் முடியும், ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் அவரால. ஆமா. எங்க அண்ணன் கிட்ட இருக்க பொறுப்பு உங்ககிட்ட உண்டா? உண்டா உண்டா குண்டா. எங்க அண்ணனுக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் முடியும். அது மட்டுமல்ல, என்ன எங்க அண்ணனுடைய தத்துவம் ஈரேழு உலகத்தை உலகத்தை ஓர் அடியாக அளந்து ஓரடியாக அளந்து எங்க அண்ணாச்சி உள்ளாங்கையில வச்சிருக்காரு. ஆமா, உலகத்தையே அவர் வாய்ப்புலே வச்சிருக்காரு, வச்சிருந்தார். அந்த ஜடாச்சரங்கள் அனைத்தையும். ஆமா. அதனால எங்க அண்ணன் தான் கெட்டிக்காரம்னா. எங்க அண்ணன் கண்ணன் தான் பெரியவருங்கிறா. இப்படி பகவான் படிகளந்து கொண்டிருக்கிறார். பிரம்மதேவன் ராஜாத்திட்ட தத்துவம் சொன்னார். சரி. உடனே அண்ணன் தான் கெட்டிக்காரன், பகவான் கெட்டிக்காரன் இல்ல, பிரம்மன் கெட்டிக்காரம் இல்ல. அப்ப சொன்னான் பிரம்மதேவன், சிவன் முதலாளி, ஆமா, விஷ்ணு தொழிலாளி, தொழிலாளி, இந்த பிரம்மா படைக்கும் தொழிலாளி. அவர் படைக்கக்கூடிய தொழிலாளி. ஆமா. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி உண்டுல்ல. ஆமையா, பிரம்மனுக்கு உருப்பிடிக்கும் தொழில், நமக்கு குணவாக்கியம் பண்ற வேலை. அதானே. குடிகாரனுக்கு அவர் வேலை, உடுக்கடிக்க வேலை. வேலைதான். அந்த சிவனுக்கு படியிழக்கும் தொழில், தொழிலு என் கண்ணபெருமானுக்கு ஆக்கும் அழிக்கும் தொழில். அழிக்கும் தொழிலு. இப்படி மூன்று பேர்களும் மும்மூர்த்திகள். ஆமா, முப்பெரும் தொழிலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமா. மூவீர்த்திகளும் குறைஞ்சவர்கள் கிடையாது. படைத்தல், காத்தல், படிகளத்தல். எப்படி? அதனால் சிவன், விஷ்ணு, பிரம்மா, பிரம்மா, சிவன், விஷ்ணு. ஆமா. இது மும்மூர்த்திகள். ஆமையா, இப்படி தத்துவங்கள் நடந்து முடிந்தது. அவனு இன்னி நாமல் கட்டிக்காரனா அவன் கட்டிக்காரனா தெரியணும்னு யாருன்னு பாத்துருவோம்னு அந்த பிரம்மதேவன் கடும் போட்டி, கடும் போட்டி. அந்த கைலாசத்தில் இருந்து அந்த பகவான் வரக்கூடிய டயத்துல வேலையில அடடே பிரம்மலோகத்தன்னதே பிரம்மதேவன் பிரம்மலோகம் கொலுவிருக்கும் காலத்திலே கடவுளான பகவானோ நீரே உலகமெல்லாம் இறையளப்ப முடிச்சு விட்டு காத்தி சலித்தல்லவோ கைலாச வாசலுக்கு வாசலுக்கு கடவுளையும் மதிக்கலைய மதிக்க
கவலையில 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 பயந்திருக்க பார்வெடியா பார்வதியா கவலையில பயந்திருக்க பார்வதியா ஆண்டவன் சிவபெருமான் படியிழந்து வாரார் என்றால் இந்த பராசக்தி கையினால் ஆம ஓட்டை கையில் எடுத்து பகவான் பாதத்துக்கு முன்னால பலவையை போட்டு அவரை பலவை மேல் நிக்க சொல்லி பாதங்கள் தொட்டு கழுகி பாதங்களை சுத்தம் செய்து பகவானே வருக 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 என்று பாரிஜாத மலர்களை போட்டு பகவானை வரவேற்பது பார்வதியின் பழக்கம் வழக்கம். ஆமா ஆனா மருமகனுக்கு பூஜை செய்த பராசக்தி மருமகனுக்கு செய்தா பூஜையை பார்வதி மன்னனுக்கும் செய்யும் பூஜையை மருமகனுக்கு நடத்திட்டோமே, நடத்தி விட்டோமே. இன்னி நமக்கு பகவானுக்கு மறைத்து இந்த பூஜை செய்தோம்னா செய்தோமானால் இது பெரிய பாவம் அல்லவா? ஒரு தடவை செய்த பூஜையை மறுமுறை செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை. ஆமா என் மருதரம் செய்யக்கூடாதுன்னு என்ன எழுதியிருக்கு? அவர் எப்ப அங்க செய்வான்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. மறுமுறை படிச்சு ஒரு தடவை வச்சிருக்க முடியும். சாயந்தரம் போல பகவான் வரும்போது அந்த பாத பூஜைக்கு பயந்திருந்தால் பராசக்தி சரி பகவானும் கைலைக்குள் வந்தார். அண்ணனுடைய தங்கையை கண்ணால் கண்டார். கண்ணால் கண்டார். கண்டதோர் முகத்தை பார்த்தார். வருந்தி இருக்கின்றாள் பராசக்தி. ரொம்ப கவலையோடு இருக்கிறா பார்வதி. அந்த பராசக்தி முகத்தை கண்ட பகவான், பரமேஸ்வரன் ஓ ஹரிராமன் தங்கையே, தங்கையே பார்வதி, ஏ அபிராமி ஈஸ்வரிய, ஈஸ்வரிய, இந்த பகவான் இரவும் பவலும் படியிழந்து வந்தமுன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு காடு மேடு செடிகளே இங்கு இடுக்கு சந்து பொந்தெல்லாம் படியிழந்து வரனே வந்தமுன்னா ஆனா பகவானுக்கு பயந்து பாத பூஜை நடத்திவே இது வரைக்கும். இதுவரைக்கும் பகவான் எதிர்பார்த்து இருப்பாயே பார்வதி. இன்னைக்கு இறைவனையும் பாராமல் மதியாமல் மதியானம் இந்த கைலாசத்தில் நீ கவலை கொண்டிருக்க விவரம் என்ன கவங்க தலையும் சிந்தனையுமாக இருப்பது என்ன என்று ஆண்டவன் கேட்டார். கேட்ட போது அப்ப மாதிபராஜத்தி பகவான் மேலே கோபப்பட்டு, கோபம் கொண்டு இறைவா ஈஸ்வரா உங்களுக்கு தான் 5 முகமா, மற்ற பேருக்கு 5 முகம் உண்டா? எனக்கும் 5 முகம் உண்டு, படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மாவுக்கும் 5 முகம் உண்டு. ஏன் அந்த படைக்கும் பிரம்மாவுக்கு 5 முகம் இருக்குன்னு என்கிட்ட ஏன் நீர் சொல்லல? அவர்தான் தினமும் கைலாசம் வந்துட்டு போறாரு. அந்த வரக்கூடிய பகவான் முன்னாலே ஒரு தலையோட வருவார். நீ பார்த்துக்கணும்னு நான் நினைச்சேன். அப்படியா? நீ அறியாத பருவம். அப்படியா? அதனால எனக்கும் 5 முகம். ஆண்டவன் முகத்தை தவிர அடுத்தவர் முகத்தை நான் பார்த்ததில்லை. இது ஆதிபராசக்தி வாக்கத்தக்கம். சரி ஆனா பிரம்மாவுக்கு 5 முகம் இருக்குன்னு தெரியாத. ஏன்? அப்படி தெரிஞ்சிருந்துன்னா அந்த மருமகனுக்கு பூஜை பண்ணுவாளா? பண்ணிருக்க மாட்டாள்ல. அப்போ உங்களுக்கு 5 முகம் இருக்க, மற்ற பேருக்கு 5 முகம் உண்டான்னு கேட்டா. சரி உடனே பகவான் சொன்னார், அம்மா என்ன நான் உயிர் கொடுக்கும் பகவானுக்கும் 5 முகம், பலியிழக்கும் பகவானுக்கு எனக்கும் 5 முகம், நான் உயிர் காக்கும் பகவானுக்கும் 5 முகம், 5 முகம், படைக்கும் பிரம்மாவுக்கும் 5 முகம், படைக்கும் பிரம்மாவுக்கு 5 முகம் இருக்குன்னு இன்னைக்குத்தான் இந்த சுவாமி சொன்னியரு. பகவான் சொல்லிருக்க. இதுக்கு முன்னால நீர் சொன்னது உண்டா? கிடையாதுல்ல. இல்ல அந்த பிரம்மதேவ 5 முகத்தோட வந்து சபையில உட்கார்ந்தது உண்டா? இல்லல்ல இல்லல்ல. அதனால பகவானே என்ன நம்ம மருமகன் பிரம்மதேவன் ஆமா 5 சிரசோட வந்தான். வந்தார். வந்த முகத்தை கண்டு நான் பகவான்னு நினைச்சு நினைத்து மன்னனுக்கு செய்யும் பாத பூஜைய பூஜைகளை மருமகனுக்கு செய்து கொண்டே செய்திச்சம் பகவானே அப்படின்னா பகவான் சும்மா இருப்பாரா? எப்படி இருப்பாரு? ஏ மருமகன் பிரம்மதேவா, பிரம்மதேவா, உன்னுடைய ஆணுவத்தினால் 5 ஜரத்தோடு வரலாமா? வரலாமா நீ என் மாமனையும் மாமியாளையும் பார்க்க 4 முகத்தோட வரக்கூடாதா? வரலாமல்ல. என் 3 முகத்தோட வரலாமல்ல? வரலாமல்லப்பா நீ. இல்ல நான் ஒரு சரத்தோடு வரலாமே? வந்திருக்கலாமல்ல. என்னை பரிவாரம் பண்ண வந்தியா? வந்தியா? இல்ல இந்த பூஜையை கெடுக்க வந்தியா? வந்தியாப்பா நீ மருமகனே என்று கைலைக்குள் இருந்து அலறினார்.
உடனே பராசக்தி பகவானே ஏ பகவானே இது ஏன் குத்தம் இல்ல கிடையாது கிடையாது பகவானே உங்க குத்தம் அதிகம் உண்டு இருக்கு இருக்கு சுவாமி ஏன் தெரியுமா என்ன விவரமோ உங்களுக்கு 5 முகம் உண்டு பிரம்மாவுக்கு 5 முகம் உண்டுன்னு சொன்னீரா சொல்லல பகவானே என்கிட்ட அப்ப நான் அறியாத பருவத்தில் மருமகன் வரக்கூடியவர் 5 ஜரத்தோட வந்தார் ஆண்டவன் தான் வந்தார் ஆண்டவனார் பூஜையதான் மருமகன் பிரம்மாவுக்கு பூஜைய செய்து விட்டேன் அவருக்கு செய்ததால அருளாருக்கு கிடையாது மருமகனுக்கு செய்ததாலே மன்னருக்கு கிடையாது பார்வதியா சொன்ன போது கடவுளான பகவான் கண்ணெல்லாம் சிவக்குதையோ கண்ணு 2 குதையோ முகங்கள் எல்லாம் குதையா மருமகன் கையிலைக்கு வருவாரு கையிலைக்குத்தான் வருவானோ மன்னனுட பூஜைய மருமகன் வாங்குவாரோ மன்னனுடைய பூஜையை மருமகன் நம்ம வாங்குவாரோ என்னமே இந்த ஆண்டவன் பகவான் ஆலோசனை பண்ணி கொண்டோ இன்னி பிரம்மனுடைய 5 சிரசில அது நடு சிரச கிள்ளணுமே கிள்ளின தலைய வந்தா ஆகாயத்தில் எரியணுமே என்றுதான் நினைத்து கொண்டு கடவுளான பகவானோ ஜகதியம் பியாசுதார மகன் ஜரசத்தான நடுச்சரச கிள்ளணுமே அது அறிக்கை எது கொடுக்கணுமே என்று சொல்லி பகவானோ அந்த சத்திய அழைக்கார குறி சொல்லும் குறிகாரனா சத்தியும் சிவனுமாக குறிகாரன் வேடம் கொண்டு குறிகாரன் வேடம் கொண்டு சத்தியும் சிவனுமாக பிரம்மலோகம் நடந்து வாரா பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மனுட வாசலில சத்தி சிவன் நின்று கொண்டு பிரம்மன் ஜலத்துக்குத்தான் புரியாது சொல்லுதார வறுமைய பிரம்மதேவா இன்னும் 8 நாளுக்குள்ள நடுத்தரது கிள்ளப்படும் குறவன் குறத்தி போல வேடம் கொண்ட சத்தி சிவன் வாக்கு அளிக்குறார சாபம் எது கொடுக்குறார சாபம் விட்ட நாள் முதல 5 தலை பிரம்மதேவன் பிரம்மதேவன் கோபம் கொண்டு இருக்கான கழிந்திடுத 8வது நாளையில சனிக்கிழமை மதியத்தில ஆண்டவன் பகவானோ சொன்னவக்க காப்பாத்த அண்ணா பிரம்மலோகம் வாரார
நேரம் போல யாரும் போலே பஞ்சன மெத்தையில சயனத்தில் இருக்கும் போது போது தோன்றுகிற வேளையில இந்த கடவுளான பகவானும் இந்த முண்டு வேரலை கொண்டு பிரம்மனுடன் நடுத்தரத்த நடுத்தரத்த நவ கண்ணால எடுக்கார ஆகாயம் போகுதையா ஆகாயம் முட்டுதையா ஏன் முட்டின நடுச்சரது பூமிய நோங்குதையா உத்திரகண்ட மையானத்தில் உத்திரகண்ட மையானத்தில் அந்த பிரம்மந்தால விழுகுதையோ விழுந்த போதே மையான பூமி பிரம்மபீட வளருதையோ பிரம்மபீட வளர்ந்த போதே கடவுளான பகவானோ படியளக்க வாரே. ஏ பராசக்தி, ஏ பராசக்தி, என் வழக்கப்படி நான் படியளக்க போறேன். நான் படியளக்க போன பிறகு என் பூஜையை கெடுத்த பிரம்மதேவன் வந்தாமுன்னா தின்ன ருசி நிக்குமா? நிக்காதுல நிக்காதுல்ல நிக்காது நிக்காது. அதைத்தான் பகவான் பராசக்திக்கு சொல்லுதார். என்ன சொல்லுகிறார்? இனி நீ பதறாத அலறாத. வேண்டாம் வேண்டாம் பார்வதி. 5 இதழை பிரம்மாவுடைய நடுச்சரத்தை நடுச்சரத்தை கிள்ளிட்டேன். இந்த முண்டு விரல் நவக்கண்ணால கிள்ளி கிள்ளி ஆகாயத்தில் விட்டெறிந்த தலை மயானத்துல போய் விழுந்தாச்சு. விழுந்தாச்சு விழுந்தாச்சு பார்வதி. இனி இந்த 5 இதழை பிரம்மனுக்கு இனி 4 முகம் இருக்கும். இருக்கும் இருக்கும் அம்பு. அதனால பகவான் யாரு பிரம்ம யாருன்னு நம்ம நீ பார்த்தறிஞ்சு பார்த்தறிந்து இனி பாத பூஜையை பகவானுக்கு செய்யி பார்வதி. நான் படியளக்க போறேன் என்று சொன்னார். சொன்னார் பகவான். பராசக்தி படி எடுத்து கொடுத்தா அந்த பகவான் படியை வாங்கினார் பகவான். வாங்கின பகவான் வழக்கப்படி ஆமா அண்ணா படி இழக்க வார